ஹாய் ஆல், வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். இன்னைக்கு வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக நம்ம குரூப்லேயும் சரி, என்கிட்ட ப்ரைவேட்டாகவும் சரி, அதிகமாக கேட்குற கொஸ்டின் பிஜிடிஆர்பி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி எந்த எக்ஸாமும் எழுதினதில்லை. அதே போல் நான் ரொம்ப கேப் விட்டு ட்ரை பண்ணுறேன். நான் படித்தே ரொம்ப நாள் ஆச்சு. எல்லா கான்செப்ட்டுமே மறந்துடுச்சு. இப்போ படித்தா என்னால் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண முடியுமா, இந்த வருஷம் எழுத முடியுமா, படிச்சிட முடியுமா, இப்படி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸில் நிறைய கொஷின்ஸ் கேட்குறீங்க. அதுக்கான ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இது. ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் பிஜிடிஆர்பி. ஃபர்ஸ்ட்டு இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்க மெயின் விஷயம் நீங்கள் ரெஃபரன்ஸ் புக் தேடணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், சிலபஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிலபஸ் நிறைய பேர் பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுருக்கீங்க. அது ஓகே தான். பட் என்னோட சஜஷன் என்னென்னா, சிலபஸை தயவு செஞ்சு உங்கள் கைப்பட எழுதுங்க. ஓகேவா? எழுதுனாதான் அந்த டாபிக் கொஞ்சமாவது உங்கள் மைண்டில் பதியும். இந்த டாபிக் தான் இந்த யூனிட்ல இருக்குது, இதெல்லாம் தான் நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறது. எப்பயுமே ஒரு விஷயத்த நம்ம எழுதுறதுங்கிறது 5 தடவை வாசிக்கிறதுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் எழுதி சொல்கிறது. ஸோ நீ உங்களோட கைப்பட நீங்கள் எழுதுங்க. ஓகேவா? சிலபஸை பிஜிடிஆர்பிக்குன்னு ஒரு நோட் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் ரஃப் ஒர்க் தானே பண்ணுறோம். டெய்லி டெஸ்ட் நம்ம இப்போ குரூப்லேயே வைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நோட்டில் ஒவ்வொரு பேப்பரில் எது கிடைக்குதோ அதை எடுத்து நீங்கள் ரஃப் ஒர்க் பண்ணுறீங்க. பட் அது நான் என்ன சொல்லுவேன்னா, பிஜிடிஆர்பிக்குன்னு ஒரு நோட் போட்டுக்கோங்க. அது பழைய நோட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் அது இனிமேல் நீங்கள் பிஜிடிஆர்பிக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதில் வேறு எதுவும் எழுதாதீங்க. நீங்கள் எல்லாமே ஒரே நோட்டில் எழுதுனீங்கன்னா தான் அதை நமக்கு ரிவிஷன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஏதாச்சும் டவுட்டு அப்படின்னா பார்க்கவும் தெரியும். இப்போ ஒரு ரஃப் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். இன்றைக்கி டெஸ்ட்டுக்கு ஒரு ஷீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு வேளை இன்றைக்கி கேட்குற கொஷினில் ஏதாவது ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கலாம். அதை நீங்கள் இன்றைக்கி ரஃப் ஒர்க் பண்ணுற பேப்பரில் இருக்கும். பட் ஃப்யூச்சரில் அதை நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கு அந்த பேப்பர்லாம் எடுத்து பார்க்க மாட்டோம். அதுவே நீங்கள் நோட்டை எழுதி வச்சிங்க அப்படின்னா, இன்னொரு 2 months கழிச்சு எக்ஸாம் டைமில் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறப்ப அந்த ட்விஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி சால்வ் பண்ணீங்கன்ற ஐடியா உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் வரும். இல்லைன்னு வைங்களேன், எக்ஸாம் ஐயோ இது எப்படியோ போட்டோமே, எப்படி போட்டோம் அப்படின்ற ஒரு டவுட் வரும். அதுக்காக தான் ஒரே நோட்டில் எழுத சொல்கிறது. நீங்கள் அதை தப்பாக எழுதினா கூட பரவாயில்ல. ஆனால் நீங்கள் எழுதுகிற நோட்லேயே எல்லாமே கண்டினியூவாக ஒரே நோட்டில் எழுதுங்க. அப்போ தான் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு கூட நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட்டு மெயின் விஷயம் சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஒரே நோட் போட்டு எழுதுங்க. அது போக சிலபஸை எழுதி முடிச்சதுக்கப்புறம் சும்மா ஒரு 2 தடவை ரீட் பண்ணி பாருங்கள். நமக்கு இப்போ என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது, அந்த 10 யூனிட்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு சிலபஸில் இருக்க எல்லா சப்ஹெட்டிங்ஸையும் கொடுக்க மாட்டாங்க இல்லையா. மேஜரான ஒரு ஹெட்டிங் கொடுப்பாங்க. அந்த ஹெட்டிங்ஸ் கீழே சின்ன சின்னதாக நிறைய டாபிக்ஸ் இருக்கும். இப்போ சீக்வன்ஸ்னால் அவங்க சீக்வன்ஸ்ன்னு மட்டும்தான் கொடுப்பாங்க. கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸா, டைவர்ஜென்ஸா, அதெல்லாம் குட்டி குட்டி டாபிக்ஸ் எல்லாம் நம்மளாக தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்ன டாபிக் படிக்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அதோட சப்ஹெட்டிங்ஸ் என்னன்னு தெரிஞ்சு நம்ம படிக்க முடியும். அதே போல் ஒரு சில பர்டிகுலர் நோட்ஸ் வச்சு அது மட்டும் படித்தா போதுமான்னு கேட்குறீங்க. என்னோட ஒப்பீனியன், நீங்கள் புக் வச்சு படிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா கொஸ்டின் எடுக்கிறவங்க நோட்ஸ் வச்சு எடுக்க மாட்டாங்க, புக் வச்சு தான் எடுப்பாங்க. ரெஃபரன்ஸ் புக் என்னென்னங்கிறத நான் ஆல்ரெடி குரூப்லேயே உங்களுக்கு பிடிஎஃபாக அனுப்பிச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட இருக்க புக்ஸுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெஃபரன்ஸ் புக்கில் இப்போ 3 ஆத்தரோட புக்கை நம்ம ரெஃபர் பண்ணுறோன்னா 3 பேருமே ஒரு டாப்பிக்கு ஒரே கான்செப்டை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு சில ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ்க்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் இல்லையா. அப்போ நம்ம ஒரு நோட்ஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆத்தரோடது மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு தான் அதுக்கு மீனிங். அப்போ இன்னொரு ஆத்தரோட ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்கன்னா அது என்ன கான்செப்ட்னு நம்மளால் தெளிவாக புரிஞ்சுக்க முடிஞ்சுது அப்படின்னா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. அது போக நோட்ஸில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறக்கு 1 or 2 சம்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா. அதே நீங்கள் புக் எடுக்கும்போது புக்ஸில் நிறைய சம்ஸ் இருக்கும். இப்போ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்லையெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், ரெஃபரன்ஸ் புக் ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்டான ஆத்தரோட புக்ஸை தானே நம்ம கொடுக்குறோம். அதை கொடுத்தா தானே நமக்கு அந்த கொஷின்ஸ்க்கு மார்க்கே தர்றாங்க. அப்போ அந்த கொஷின்ஸ் எல்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்க தெளிவாக தெரியுது. அந்த புக்ஸ்லேருந்து தான் நமக்கு அந்த கொஷின்ஸ் வருது. அதுலேயும் நிறைய எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் தான் வருது அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியுது.
அப்புறம் ஏன் நம்ம நோட்ஸை ரெஃபர் பண்ணணும்? டைரெக்டாக நமக்கு கிடைக்கிற புக்கையே நம்ம ரெஃபர் பண்ணிட்டு போயிடலாமே. ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் புக்ஸில் இருக்கிறத ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது ஒரு கண்டினியூட்டி இருக்கும். இப்போ வந்து நீங்கள் அல்ஜீப்ரா படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக தான் உங்களுக்கு ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் ஒரு சில டாபிக்ஸ் இருக்கும். அப்போது அல்ஜீப்ரா முடிச்சுட்டு நீங்கள் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே போல் இப்போ நம்ம ரியல் அனாலிசிஸ் படிக்கிறோன்னு வைங்களேன், லிமிட்ஸு, கண்டினியூட்டி, டிஃப்ரென்ஷியபிலிட்டி, டெரிவேட்டிவ்ஸ் இந்த மாதிரி பேசிக்கான கான்செப்டே தான் எகெயின் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லேயும் வரும். அப்போ நீங்கள் ரியல் படித்து முடிச்சதையும் காம்ப்ளெக்ஸ் படிக்கிறதுக்கு போனீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான டைம் உங்களுக்கு ரொம்பவே ரெடியூஸ் ஆகும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் ரியல் முடிச்சிருப்பீங்க இல்லையா? அப்போ இதை முடிச்சதே அதுக்கு போனீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸை உங்களால் குயிக்காக வந்து ரெஃபர் பண்ணி படிக்க முடியும். தெரியலனா கூட டக்குன்னு உங்களுக்கே வந்து ரியல் புக்கில் கூட நீங்கள் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அது போக ஓஆர் அந்த மாதிரி சம் பேப்பர்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் சும்மா வந்து மற்ற சப்ஜெக்ட் மாதிரி நம்ம ரீட் அவுட் பண்ணிட்டு போனால் ஒன்றுமே பண்ண முடியாது. புக் எடுத்துக்கோங்க. புக்கில் இருக்கிற சம்ஸ் வந்து 3 பேஜுக்கு கூட ஆன்சர் வரலாம். நம்ம அதை சொல்ல முடியாது. 3 பேஜையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். எக்ஸாமில் அதே மாதிரி 3 பேஜுக்கு போகுமான்னு கேட்டால் அதை ஷார்ட்டாக கூட அவங்களால மாற்றி கேட்க முடியும். ஆனால் எப்படி கேட்டாலும் நமக்கு ஆன்சர் போட தெரியணும்னா நம்ம அந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து போட முடியும். ஓகேவா? அடுத்தது என்கிட்ட நிறையா ஹவுஸ் ஒய்ஃப் தான் பர்சனலாக கேட்டீங்க. நீங்கள் எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறீங்க? குட்டி தம்பி இருக்கா, வீட்டு வேலை இருக்குது, எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, வீட்டு வேலைக்குன்னு தனியாக ஒரு டைம் ஒதுக்கிடுங்க. குட்டீஸ்க்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க தூங்குறப்ப தான் நம்ம பண்ண முடியும். நீ வந்து இந்த டைமில் விளையாடு அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ என்ன பண்ணுங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு வீட்டு வேலையை மார்னிங் சீக்கிரமாக முடிக்க பாருங்கள். கிட்ஸ் வந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி, இல்லை இப்போ அவங்க 8 o'clock ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னா அவங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீட்டில் ஃப்ரீயாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை ஸ்கூல் சேர்த்தலை, கிட்ஸ் தான் ரொம்ப குட்டியாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஏதாவது ஆஃப்டர்நூன் டைமில் தூங்குவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு எந்த ஒர்க்குமே இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னா குக்கிங் அந்த மாதிரி மேஜரான வீட்டு வேலையெல்லாம் மார்னிங் சீக்கிரமாக கிட்ஸ் வந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சிருங்க. அப்படி வீட்டு வேலையை மார்னிங் கொஞ்சம் என்ன அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அவ்வளோதான். மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா டேயில் நமக்கு நிறைய டைம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு 2 days ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். மார்னிங் வந்து நம்ம நைட்டும் தூங்குறது இல்லை, குழந்த தூங்குற டைமில் தான் தூங்குறோம், எல்லாம் ஓகே தான். பட் படிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு பெஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா 8 o'clock இந்த வேலை செய்வேன், 12 o'clock இந்த வேலை செய்வேன்னு பிரித்து செய்யாமல் மேஜரான ஒர்க்ஸ் எல்லாமே மார்னிங் குழந்தைங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சிட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு அவங்க விளையாட போகிற டைம், தூங்குற டைம்லாம் உங்களுக்கு படிக்கிறதுக்காக சான்ஸ் கிடைக்கும். வேறு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா வீட்டு வேலைலாம் தயவு செஞ்சு ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு முடிக்க பாருங்கள். 4:30 4:30க்கு ரெகுலராக எந்திரிச்சிங்க அப்படின்னா ஒரு 6:30ங்கும் போது உங்களுக்கு ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 10-11 போலலாம் நல்ல டைம் கிடைக்கும். ஒரு 2 நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டும் அதில் ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் ஃபீல் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். எனக்கு இந்த டைம் இப்படி ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஏன்னா நம்ம அப்பப்போ வந்து இப்போ ஒரு 1/2 an hour படிப்பேன், மதியம் ஒரு 1/2 an hour படிப்பேன்னா நமக்கு முடியாது. கண்டினியூட்டி இருந்தால் தான் படிக்க முடியும். ஸோ இப்படி ஒர்க்கை வந்து காலையிலேயே முடிச்சிட்டிங்க அப்படின்னா சாலிடாக 1 or 2 hourலாம் உங்களுக்கு வந்து தாராளமாக கிடைக்கும். கண்டினியூஸாக 2 hours கிடைக்கும்போது உங்களால் நிறைய கான்செப்டை தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? அடுத்தது எக்ஸாம் டைமில் வந்துட்டு எனக்கு வந்து இப்போது அத்தனை கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணிட முடியுமா? 120 கொஷின் கேட்டாங்கன்னா இருக்கிற டைம் போதுமா? டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன கேட்டிங்கன்னா யூஜிடிஆர்பியில் வந்து பெரிய பெரிய சம்ஸ் கொடுத்தாங்க, அதனால வந்து டைம் பத்தலைன்னு சொல்கிறாங்க. பிஜிக்கும் அதே மாதிரி ஆகுமா அப்படின்னா, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லியும் சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அதாவது இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறத எந்த அளவுக்கு ஷார்ட் பண்ணி போட முடியுங்கிற ஷார்ட்கட்ஸும் தெரிஞ்சுக்கணும். அது போக ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கவே கூடாது. ஸ்டேட்மெண்ட்டை எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் என்னால் ஆன்சர் சொல்ல முடியுங்கிற ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா தான் டைம் வந்து மிச்சம் பண்ண முடியும் சம்ஸ்க்கு. இப்போ வந்து உங்களுக்கு ரியல்லாம் வந்து கான்செப்ட் வச்சு நிறையா கேட்பாங்க, ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. இப்படி இருந்தால் கன்வர்ஜென்ஸா, அது ட்ரூவா ஃபால்ஸா அந்த மாதிரி கூட கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்மலாம் வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து
நமக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து தெளிவா தெரியணும். தெரிஞ்சுச்சுன்னா நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணலாம்? ஆப்பரேஷன்ஸ் ரிசர்ச் மாரி ப்ராப்ளம் சம்க்கு கொஞ்சம் நம்ம டைம் அதிகமா ஒதுக்கலாம். ஓகேவா? அந்த மாரி பண்ணணும். அண்ட் எக்ஸாம்க்கு ஒரு 1 மந்த் முன்னாடி இருந்து மாடல் டெஸ்ட்டு, எந்த டெஸ்ட் எழுதினாலும் இப்போ நமக்கு எக்ஸாம் ஓஎம்ஆர் பேஸ்ல வைக்கிறாங்க அப்படின்னா, ஓஎம்ஆர் ஷீட்ல ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? 10 கொஸ்டின்ஸா இருந்தாலும் பரவால்ல. அந்த 10 கொஸ்டினையும் ஒரு 15 மினிட்ஸ் டைம் இருக்கு. இதுக்குள்ள நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி, ஓஎம்ஆர் ஷீட்ல ஷேட் பண்ணி ஆன்சர் எழுதி பழகுங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டா இருந்தா நமக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஒருவேளை ஓஎம்ஆர் ஷீட்ல வச்சாங்க அப்படின்னா, இது நம்ம முன்னாடி இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் கண்டிப்பா. ஏன்னா நம்ம அங்க போய் ஷேர் பண்றதுக்கே ஒரு பர்ட்டிகுலர் டைம் எடுப்போம். கொஸ்டினோட ஆன்சர் கண்டுபிடிக்கிறத விட ஷேட் பண்ற டைம் அழகா இருக்கும். அவங்க போயிட்டு அழகா ரவுண்ட் பண்ணி, ஷேட் பண்ணி அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருப்போம் நெறைய பேரு. அதுக்காக தான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு மேல உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்போ வேணாலும் நோட்டிஃபிகேஷன் வரலாம். சிலபஸ் சேஞ்ச் ஆகலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா படிக்கிறத கன்சிஸ்டன்ட்டா பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும். தேங்க் யூ.